வணக்க நேயர்களே, வாழ்க வளமுடன். ஆரிய கஞ்சி பழங்கஞ்சின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஆற விட்டால் அது அவ்வளோதான். அது மறுபடியும் தொடர முடியாது. அதனால் எதை செஞ்சாலும் சுட சுட செஞ்சிடணும். நம்ம இன்றைக்கி நினைக்கிறோமா, இதை செய்யணும்னு நினைக்கிறோமா, சரி அதை செஞ்சு முடிச்சிடணும். சரி அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ என்ன இருக்குது, இப்போ நிறைய செலவு இருக்குது, இருக்கிற பிரச்சனைகளில் இது என்னத்துக்கு, நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தள்ளி போட்டால், எது ஒரு காரியத்தையுமே நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் தள்ளி போட்டால் அது அவ்வளோதான். அது மறுபடியும் கூடுறது ரொம்ப கஷ்டம், கூடவே கூடாது. அதனால தான் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாமே சரிப்பா, இருக்கோ இல்லையோ கையில் கடனை உடனே வாங்கி இதை முடிச்சிடு, அந்த விஷயத்தை பண்ணிடு அப்படின்வாங்க. அதனால் ஒரு என்னன்னா, ஆறி போனது அவ்வளோதான் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, ஒரு ஆள் என்ன பண்ணால், செவுத்தில் ஆணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணி இருக்குது அவங்ககிட்ட, ஆணி எடுத்துக்கிட்டா, சுற்றி இல்லை அவங்ககிட்ட. சரி இந்த சுற்றி போய் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இருக்குது, அவன் தான் அடிக்கடி சுற்றி அடிச்சு தெரிஞ்சுட்டு இருப்பான், அவங்ககிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கலான்னு போகலாம். சரி பொழுது போயிடுச்சு, இனிமேல் என்னத்துக்கு அவங்ககிட்ட போய் கேட்டு, நாளைக்கு காலையில் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, சரி காலையிலே போகிறான் அவங்க வீட்டுக்கு கேட்கறதுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, குடும்பத்தோட கதவு பூட்டிக்கிட்டு சீர டைம் ஆகிடுச்சு, வா வா போகலான்னு சொல்லிட்டு எங்கேயோ வெளியே கிளம்பிட்டாங்க. இவன் பார்த்தா, சரி அவங்க இப்போ வெளியில் போகிறாங்க, இப்போ வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். மறுபடியும் என்ன பண்ணாங்க, அவங்க போயிட்டு அலண்டுகிலண்டு வந்து மத்தியானம் வந்தாங்க. வந்தவொடனே நினச்சா அவங்க போயிட்டு ரொம்ப டயர்டாக வந்திருப்பாங்க, டீ குடிக்கும்போது நம்ம போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ போய் கேட்கலான்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கு விருந்தாளிங்களாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த விருந்தினங்களாம் இவங்கெல்லாம் வந்து, சரி இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, இந்நேரத்துக்கு போய் நம்ம எப்படி கேட்குறது சொல்லிட்டு அவங்க அம்முன்னு இருந்துட்டான். அவங்க இருந்துட்டு நைட்டு தான் போனாங்க, எல்லாரும் ராத்திரி போனாங்க. சரி எல்லாம் போயிட்டாங்களே இப்போ கேட்கலான்னு போகும்போது, அவனே என்ன சொல்கிறது காதில் கேட்குதான், ஐயோப்பா இன்றைக்கெல்லாம் ஒரே அலுப்பு, ஊருக்கு போய் வந்து வர விருந்தாளி வந்துடுறப்பா போய் படுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறது இவன் காதில் விழுந்துதான். சரி இவன் என்ன பண்ணிட்டான், சரி அவங்க பாவம் ரொம்ப அலுப்பாக களைப்பாகிறாங்க, படுக்கட்டும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கம்னு விட்டுட்டான். மறுநாள் போய் கேட்கலான்னு சொல்லிட்டு பொண்டாட்டிகிட்ட சொன்னான், நானும் ஒரு சுற்றி வாங்கிட்டு ஆணி அடிக்கலான்னு பார்க்குறேன், முடியவே இல்லையே, சரி இன்றைக்காவது போய் கேட்கலான். அது அவன் பொண்டாட்டி சொன்னாங்களாம் ஒய்ஃபு, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை யாரும் பொருள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. சரி மறுநாள் சாயங்காலம் போய் கேட்கலான்னு போனாங்க, விளக்கு வச்சு யாருமே எந்த பொருளும் கொடுக்க மாட்டாங்க. இப்படியே தள்ளிக்கின்னு போயிடுச்சான். அவனுக்கு ரொம்ப வெறுத்து போச்சு. இது என்ன, அதை தான் நம்ம நினைக்கும் போதே அவன் அப்போவே போய் கேட்டிருந்தானா அது கிடச்சிருக்கும், அவனும் வேலையை முடிச்சிருப்பான். தள்ளி போட கேட்கலாம் தள்ளி போட அப்படியே போயிடுச்சு. ஒரு ஊர் பிரயாணம் கூட சரி, ஒரு புண்ணிய சேத்திரம் எதுனா போகணுன்னு நினைக்கிறோம். அப்போ ஒரு வாய்ப்பு கதவு தட்டுது, வரியா, நானே காசு கொடுத்து கூட கூப்பிட்டு போகிறேன், டிக்கெட்டு வேஸ்ட்டாக போகுது, வரியா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ எங்கே இதெல்லாம் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சுட்டு, இப்போ இல்லை முடியவே முடியாது, இப்போ எனக்கு வேலை இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தை அவங்க பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த இடத்த அவங்க போயிருப்பாங்க, அந்த புண்ணிய சேத்திரால பார்த்துருப்பாங்க. அவங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தில, அவங்க பிரச்சனை இந்த பிரச்சனை மேலேயே கண்ணோட்டம் போதால, இந்த பிரச்சனை தீர்றது எப்போ, அலைக்கடல் ஓயறது எப்போ, அதில் நீராடுறது எப்போ, அதுதான் ஆகாது. நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, சில பேர் சொல்லுவாங்க நிறைய கடமை இருக்குது, இப்போ எங்கே இதெல்லாம், எல்லா கடமையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், கடைசி நேரத்தில் என்ன இருக்குது வாங்கி வச்சு சாப்பிட்லான்னு நினைப்பாங்க. ஆனால் அது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி நம்ம போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா நமக்கு வயசாகிட்ருக்கோம், நம்மளால் போக முடியாதபடி தள்ளாடி அப்படி இருக்கும், தள்ளாமல் வந்துடும், ஒரு நோய் நொடி வந்துடும். அதுக்கப்புறம் பணத்தை வச்சுன்னு என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் அப்போவே கூப்பிட்டாங்க, இப்போவே போகாத போயிட்டேன், செய்யாத போயிட்டேன், நான் அந்த மாதிரி விட்டுட்டேனே, இல்லைன்னா நான் போயிருப்பேனே புலம்புவாங்க. புலம்பத்தில் பிரயோஜனம் இல்லை. வாய்ப்பு அப்படின்ற ஒன்று வரும்போது நம்ம தான் அதை பயன்படுத்திக்கணும். தன்னால் தேடி வருதா நம்மக்கிட்ட கொஞ்சம் இளமையும் உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எல்லாத்தையுமே செய்ய முடியும். எல்லாம் முடிக்கிட்டு அப்புறம் பார்க்கலான்னா அது அப்புறம்தான். அதனால் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தள்ளி போடாதீங்க, சீக்கிரமாக அதை முடிக்க பாருங்கள், அப்போ தான் எல்லாத்துக்குமே ஒரு நல்லது. இல்லைன்னா தள்ளி போட்டிங்கன்னா இதே தான் ஆறின கஞ்சி பழங்கஞ்சி தான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணுங்கள், இல்லையா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.